ஊர்லேருந்து பாட்டி வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லார் மூலயமா இந்த மாதிரி ரோகிணியோட விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உடனடி அவங்க ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்து மனோஜ் கிட்ட முதல்ல ரோகிணிக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜுமே ரோகிணிக்கு கால் பண்ணி பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அதனால சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்ல உடனே ரோகிணியும் அங்கே போனால் இப்போ அடுத்து என்ன நடக்குமோ எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடையும் இருந்தாலும் நம்ம மனோஜ் கூட சேர்ந்து வாழ நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிளம்பி எதை பத்தியுமே யோசிக்காம வீட்டுக்கு வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாட்டி அண்ணாமலை கிட்ட விஜயாவுக்கு கால் பண்ணி அவளையுமே இங்க வர சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் உடனடியா விஜயாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்க, சீக்கிரமா நீ கிளம்பி வான்னு சொல்ல உடனே விஜயாவும் எதுக்காக அத்தை நம்மள அங்க வர சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒருவேளை அந்த ரோகிணி மட்டும் என் கண்ணில் பட்டா நான் அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோபத்தோட போனை கட் பண்ணிட்டு அவங்களுமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனா அப்போ கரெக்டா விஜயா எதிர்பார்த்தபடியே ரோகிணியுமே அங்க வந்து நிக்க உடனே இதனால விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆக அப்ப பாட்டி தான் விஜயாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ண அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும், ஏன்னா இது உன்னோட பையனோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விஜயாவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி அவங்கள அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம உடனடியாக ரூம்குள்ள இருந்து ஒரு கற்பூர தட்டை எடுத்துட்டு வந்து அதுல ரோகிணி கிட்ட சத்தியம் வாங்கறதுக்காக அண்ணாமலை நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ரோகிணி கிட்ட இதுக்கு மேலேயும் நீ எங்க கிட்ட ஏதாவது மறைச்சிட்டு இருக்கிறது இருந்தா அதை இப்பவே சொல்லிடுமான்னு சொல்றாங்க. உடனே ரோகிணியுமே கண் கலங்கி அழுதுகிட்டே பேசாம நம்ம கல்யாணம் ஆன உண்மையையும் அதாவது நமக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்க உண்மையுமே சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோகிணி இப்பயாவது முழுசா தன்னை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சா நம்மளோட வாழ்க்கையே மொத்தமா காலி ஆயிடும்ன்றதுக்காக இந்த உண்மையுமே அவங்க மறைப்பாங்களா? அடுத்தவங்க என்னதான் பண்ண போறாங்க? அப்படி இல்லைன்னா ரோகிணி என்ன பண்ணா அவங்களோட வாழ்க்கைக்கு அது சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற கருத்துக்களையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.